ஹலோ! நீங்க விரும்புற ஒண்ணு விரைவிலேயே கிடைக்கணும் அப்படின்னு மனசு சொல்லுதா? கேட்குதா? நம்புங்க. பிரபஞ்சத்தால எல்லாமே கிடைக்கும். நம்ம நெனச்ச மாதிரியே கிடைக்கும்னு. நம்ம விரும்புற விஷயங்கள் உண்மையிலேயே பெரிய விஷயம். அதனால அத பெறது கஷ்டம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த கண்ணோட்டம் முற்றிலுமே தவறானது தான். ஒரு விஷயத்த ரொம்ப பெருசு, சின்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட பார்வையில தான். பிரபஞ்சத்துக்கு சின்னது, பெருசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது நீண்ட காலம் ஆகும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்குன்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, நம்ம அப்படியே பிரபஞ்சத்திட்ட சொல்கிற மாதிரி தான் பொருள். அதுவும் அதை அப்படியே நினச்சிட்டு தான் அதை நிறைவேற்றுறதுக்கு காலதாமதம் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம கேட்டது கிடைக்க போகுது, கிடைச்ச பின்னால் எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே நம்ம மனக்காட்சியால் அதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கலாம் பிரபஞ்ச சக்தி எவ்வளவு பெரியதுன்னு. நன்றி உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு நோட்டு புத்தகத்தில் நமக்கு இதுவரை நிகழ்ந்தது வாழ்க்கையில் எப்போ வேணால் நடந்திருக்கலாம் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒரு 10 எழுதிக்கலாம். எழுதும்போதே அதை உணர்வு பூர்வமாகவும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்போ நம்ம செய்யும்போது நமக்குள்ளே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஒரு ஹை வைப்ரேஷனுக்கு நம்ம போவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஹை வைப்ரேஷனும் பாசிட்டிவிட்டியும் பிரபஞ்சத்தோடு நம்ம இணைந்து பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல துணையாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஹை வைப்ரேஷனில் நம்ம இருக்கிறோம், நல்லதாகவே நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோம் நடக்கிறோன்னா எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தது ஒத்தவற்றையே ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அதுபடி நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு சீக்கிரமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. மீண்டும் சந்திப்போமா?